குடும்ப பாசமும் இருக்குது. அந்த குடும்ப பாசம் பாருங்களேன், இந்த குட்டிங்களோட அக்கா, அம்மா, பாட்டி இவங்க எல்லாருமே இங்கே சாப்பிட்றாங்க, ஒற்றுமையாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, வரிசையாக கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, முதல்ல முன்னாடி போன அக்கா தன் தம்பிங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறா. அடுத்தது தன்னோட பிள்ளைங்களுக்கு அம்மா சாப்பாடு கொடுக்குறா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டி தன்னோட பேரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறா. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல நீங்கள் தாய் பாசம் பார்த்தீங்க, இப்போ இது குடும்ப பாசம் பார்க்குறீங்க. அப்போது அவங்களும் விலங்குகளும் தாய் பாசத்தோடு வாழ்கிறாங்க, குடும்ப பாசத்தோடு வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. நம்மளை மாதிரி குடும்ப அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அவங்க கூட்டமாக வாழ்கிறாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் குழுவாக தான் வாழ்ந்தோம். அவங்க இன்னும் குழு வாழ்க்கையில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க எதுவுமே இல்லாமலாம் இல்லை. நமக்கு பயம் வந்தது வாழ்க்கையில். பயம் வந்த பிறகு தான் மரத்து மேலே, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்தவங்க மரத்து மேலே வாழணும், அதுக்கு மேலே மரத்து மேலே வீடு கட்டணும், அதுக்கப்புறம் கீழே வீடு கட்டணும், அதுக்கப்புறம் இன்னும் பயம் வர 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 அதுக்கப்புறம் கூரை வீடு, அப்புறம் ஓடு வீடு, மாடி வீடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பூட்டு, உள்ளே பூட்டு, வெளியே பூட்டு அப்படின்னலாம் வந்துடுச்சு. இதற்கு எல்லாமே, இந்த மாற்றத்துக்கு எல்லாமே காட்டும் பயம்தான். வாழ்க்கைக்கு நமக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம உயிர் பயம்தான் இது மாற்றத்துக்கு காரணம். அவங்களுக்கெல்லாம் இன்னும் உயிர் பயம் வரல. நிச்சயமாக அவங்களுக்கும் உயிர் பயம் வந்தால் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம சொல்கிற அந்த அறிவாளியாக மாறிடுவாங்க. அவங்க இன்னும் அந்த குடும்ப அமைப்பில் தான் இருக்காங்க, அந்த பாசத்தோடு தான் இருக்கிறாங்க. தாய் பாசம் நமக்கு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அந்த உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள உதாசீனப்படுத்த வேண்டாம். அவங்களும் இந்த பூமிக்கு சொந்தமானவங்க தான், இந்த உலகம் அவங்களுக்கும் சொந்தமானது தான். நமக்கு சொந்தமானதாக ஆக்கியிருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களும் இந்த பூமிக்கு தனக்கு சொந்தமானதாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் நான் ராத்திரியில் தான் சாப்பாடு கொடுப்பேன். நான் ராத்திரியில் சாப்பாடு கொடுக்குறதுனால அவங்க காத்திருப்பாங்க, அவங்க பின்னாடி ஓடி வருவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக நான் பகலில் சாப்பாடு கொடுக்குறேன். அது சம்மந்தம் இல்லாத ஒரு நேரத்தில் போய் அந்த ரஸ்க்கு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் தான் குட்டிங்க இல்லைங்கிறதுக்காக வேண்டி தான் வாயில் எடுத்துகிட்டு போய் குட்டிங்களை கொடுத்து குட்டிங்களை கொண்டாந்து சாப்பிட வைக்குதுன்னா அது எவ்வளோ தெளிவாக இருக்குது. தான் குட்டிங்களோட வயிற்று பசி அது உணர்ந்துருக்கு. அது கொடுக்கணும், தான் செய்யணும், தான் மட்டும் சாப்பிட பிள்ளைங்களும் சாப்பிட வைக்கணும்னு நினைக்குது. இந்த பாசத்தை, இந்த உணர்வை நம்ம மதிக்கணும். அவங்க நம்மளில் ஒருத்தராக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.